ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். இந்த வீக்கெண்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அஷூர் டேட்டாபிரிக்ஸ் வித் யூனிட்டி கேட்டலாக். அது என்னடா அஷூர் டேட்டாபிரிக்ஸ் வித் யூனிட்டி கேட்டலாக், இதை வச்சு நான் என்னடா பண்ண முடியும், என்னடா கற்றுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இந்த அஷூர் டேட்டாபிரிக்ஸ்ன்றது வந்து அஷூர் க்ளவுடோட நீங்கள் டேட்டாபிரிக்ஸை யூஸ் பண்ணும்போது நீங்கள் அஷூர் டேட்டாபிரிக்ஸ்னு சொல்லுவீங்க. இந்த டேட்டாபிரிக்ஸ் அஷூர் க்ளவுடோட மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் AWS கூடயும் யூஸ் பண்ணலாம், கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் கூடயும் யூஸ் பண்ணலாம். ஓகே, சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் அப்போ அந்த டேட்டாபிரிக்ஸ்னா என்ன, எதுக்கு நான் அதை யூஸ் பண்ணணும், எதுக்கு நீ இப்போ அதை எங்களை யூஸ் பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேட்டாபிரிக்ஸ்ன்றது வந்து ஒன் ஸ்டெப் கம்ப்ளீட் டேட்டா சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அது என்ன ஒன் ஸ்டெப் கம்ப்ளீட் டேட்டா சொல்யூஷன் அப்படின்றியே, அப்படின்னா என்ன, இதில் என்னெல்லாம் பண்ண முடியும்னா, நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்டாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, SQL வேர்ஹவுஸ், அப்புறம் டேஷ்போர்ட். ஓகே, either the dashboard can be Power BI or Tableau. ஓகே, இந்த விஷயத்த உங்களால் டேட்டாபிரிக்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, அனலிஸ்ட்டுக்கு வேலை முடிஞ்சது. டேட்டா இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, யூ கேன் ப்ராசஸ். ஓகே, யூ கேன் மில்லியன் கைஸ், மில்லியன் and trillions, okay, of data using Databricks. அது எப்படி பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, டேட்டாபிரிக்ஸோட பேக் போன் வந்து ஸ்பார்க். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்பார்க்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஸ்பார்க்னா என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ தரேன். ஓகே, இப்போ எனக்கு டேட்டா வந்து ஒரு தௌசண்ட்ஸ்லேயோ இல்லை லேக்ஸ்லேயோ வருது. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணலான்னா, பாண்டாஸ் அப்படின்னு எனக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். ஓகே, இல்லை போலார்ஸ் அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி இந்த டேட்டாவை நான் ப்ராசஸ் பண்ண முடியும். ப்ராசஸ் மீன்ஸ் இட் கேன் பி எனி திங் லைக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக என்னன்னு கேட்டிங்கன்னா, CSV டேட்டா வருது, அதில் ஒரு 5-6 காலம் நான் ஆட் பண்ணோம், இல்லை ஒரு 5-6 காலம் ரிமூவ் பண்ணோம், இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஓகே, இல்லை ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து அமௌண்ட்டுன்னு ஒரு காலம் வருது, அதை வச்சு நீங்கள் டிஸ்கவுண்ட்டுன்ற ஒரு காலமை கிரியேட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி விஷயம் பண்ணுறதும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான். இப்போது தௌசண்ட்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வருது, ஒரு லேக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸை யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணிடலாம். மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸாக வரும்போது இந்த ஃப்ரேம் ஒர்க்னால இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியாது. டைம் அவுட்டுன்ற ஒரு விஷயம் இங்கே உள்ளே வரும். ஓகே, டைம் அவுட்டுன்ற ஒரு விஷயம் உள்ளே வரும், இதால் ப்ராசஸும் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று தான் அப்பாச்சே ஸ்பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாச்சே ஸ்பார்க், அதான் அப்பாச்சே ஸ்பார்க்கே பண்ணிடுமேடா, அதை யூஸ் பண்ணி எதுக்கு டேட்டாபிரிக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அப்பாச்சே ஸ்பார்க்கில் நீங்கள் கிளஸ்டர்ஸ்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவீங்க. ஓகே, ஒரு கிளஸ்டருக்கு ஒரு மேனேஜர் நோடுன்னு ஒன்று இருக்கும் கைஸ். ஓகே, மேனேஜர் நோட், இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட்டா அமௌண்ட்டை பொறுத்து ஒர்க்கர் நோட் கிரியேட் பண்ணுவார். ஒர்க்கர் நோட், நிறைய ஒர்க்கர் நோட் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ஒரு ஒர்க்கர் நோடும் கொஞ்சம் டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகே, ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு இந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை, ஒரு கிளஸ்டர் தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளஸ்டர் இருக்காது, n நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் இருக்கும். ஓகே, இந்த n நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ்லையும் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஒர்க்கர்னு ஒருத்தர் இருப்பார் கைஸ். இப்போது இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து யாரோட ஆர்கிடெக்சர்னு பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்பார்க். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கிளஸ்டருக்கு தெரியுமா, கிளஸ்டர் தான் கம்ப்யூட்டர். ஜஸ்ட் கன்சிடர் இட் ஆஸ் யுவர் கம்ப்யூட்டர். ஓகே, அது வந்து க்ளவுடில் இருக்குது, இல்லை எங்கேயோ இருக்குது கைஸ், ஒரு கம்ப்யூட்டர். இந்த 2 கிளஸ்டரும் 2 கம்ப்யூட்டர், இதை வச்சு நம்ம பேரலல் ப்ராசஸிங் பண்ணுறோம். ஐ மீன் 1,00,000 டேட்டா வருதுன்னா 50,000 டேட்டாவை இந்த கிளஸ்டர்லையும் 50,000 டேட்டாவை இந்த கிளஸ்டர்லையும் போட்டு ப்ராசஸ் பண்ணி நம்மளோட அவுட்புட்டை மட்டும் ஒரு இடத்துல காட்டுவோம்.
இது மாதிரி உங்களுக்கு தேவையான கிளஸ்டர்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் டேட்டாவோட சைஸை பொறுத்து. ஸ்பார்க்கில் என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் டு மேனேஜ் தி கிளஸ்டர். ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பார்க்கை கண்டுபிடிச்ச டீமே ஸ்பார்க்கை கண்டுபிடிச்சாங்கல்ல, அதாவது ஸ்பார்க் டெவலப்பர்ஸ் டீம், இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்தராக ஒரு டூலை கண்டுபிடிக்கிறாங்க. அது பேர் தான் டேட்டாபிரிக்ஸ். ஓகே, இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் மேனேஜ் தி கிளஸ்டர்ஸ். ஓகே, கிளஸ்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த விர்ச்சுவல் மிஷின். ஸோ நீங்கள் மேனுவலாக போயிட்டு மேனேஜ் பண்ணணுன்ற எந்த அவசியமும் இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு டேட்டா இன்ஜினியரிங்க்கும் டேட்டா பிரிக்ஸ் எவ்வளோ உதவுதுன்னு சொல்லிட்டு தெரியுது. சரிடா, இப்போது இதில் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஏஎம்எல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு டேட்டா பிரிக்ஸ் எப்படி உதவும்னு கேட்டிங்கன்னா, they can able to train AI or ML models. இதை வந்து என்னோட பிளேலிஸ்ட்டில் வரும் கைஸ், எல்லாமே வரும், கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லித்தரேன். வித் டேட்டாபிரிக்ஸ். ஓகே, யூஸிங் நோட்புக். இந்த நோட்புக்குன்றது டேட்டாபிரிக்ஸோட ஒரு ஃபீச்சர் கைஸ். ஸோ உங்களுக்கு டேட்டாபிரிக்ஸோட யூஸ் கேஸ் என்னன்ட்டு புரிஞ்சிருச்சு. சரிடா, ஸ்பார்க்குக்கு பதிலாக டேட்டாபிரிக்ஸ் இவ்வளோ யூஸ் ஆகுது, எல்லாமே ஓகே தான், நீ ஏதோ யூனிட்டி கேட்லாக்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னியே, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். யூனிட்டி கேட்லாக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க நான் ஹெட்டிங் போட்டுக்கிறேன். யூனிட்டி கேட்டலாக் அப்படின்ற விஷயம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, யூனிட்டி கேட்லாக். என் ஹேண்ட் ரைட்டிங்கை ஃபர்கிவ் பண்ணிடுங்க கைஸ், எனக்கு கொஞ்சம் கிறுக்குவேன். இப்போது இந்த யூனிட்டி கேட்லாக்ன்றது பார்த்தீங்கன்னா டேட்டா கவர்னன்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஓகே, அது என்னடா டேட்டா கவர்னன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேட்லாகுக்குள்ள இல்லை ஒரு மெட்டா ஸ்டோர், யூனிட்டி மெட்டா ஸ்டோர் அப்படின்வாங்க. இந்த ஒரு மெட்டா ஸ்டோருக்குள்ள ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்கு நீங்கள் ஒரு மெட்டா ஸ்டோரை கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது டேட்டாபிரிக்ஸில் ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்குள்ளே ஒரு மெட்டா ஸ்டோரை கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மெட்டா ஸ்டோருக்குள்ளே கேட்லாக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த கேட்லாக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, CATALOG, கேட்லாக் 1 to கேட்டலாக் n அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். இந்த ஒரு கேட்டலாகுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணலாம், n நம்பர் ஆஃப் ஸ்கீமா ஆர் இதை டேட்டா பேஸ்னு சொல்லலாம். இதுவுமே நீங்கள் n நம்பர் ஆஃப் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு டேட்டா பேஸ்க்குள்ள n நம்பர் ஆஃப் டேபிள்ஸ், வியூஸ், வால்யூம்ஸ், ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போது நான் சொன்ன எல்லாமே ஒரு மெட்டா ஸ்டோருக்குள்ளே கிரியேட் பண்ண போகிறது. இந்த எல்லாமே வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கலாம். ஓகே, ஒரு டேட்டாபிரிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸோடது. இது எல்லாத்தோட டேட்டாவையும் கவர்னன்ஸ் பண்ணுறதுக்காக வரப்பட்டது தான் யூனிட்டி கேட்டலாக். கவர்னன்ஸ்னால் என்ன, எந்த கேட்டலாக் எந்த ஒர்க் ஸ்பேஸோட கனெக்ட் ஆகிருக்கு. 2 ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது கைஸ். ஓகே, என்கிட்ட 2 டேட்டாபிரிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது. 1 இருக்குது, 2 இருக்குது. ஓகே, இது ரெண்டும் எந்த கேட்டலாக், இது வந்து சேல்ஸ் கேட்டலாகோட கனெக்ட் ஆகிருக்கு, இது வந்து ஃபினான்ஸ் கேட்டலாகோட கனெக்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேட்டாபிரிக்ஸை யூனிட்டி கேட்டலாக் அப்படின்ற ஒரு விஷயத்தை எனேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இத்தனை கேட்டலாகே கிரியேட் பண்ண முடியும். ஓகே,
ஸோ சிம்பிளாக யூனிட்டி கேட்டலாக்னா நீங்கள் என்ன வச்சுக்கிறீங்கன்னா, யூனிட்டி கேட்டலாக்ன்றது ஒரு கேட்டலாக், அது மூலிமா நம்ம நிறைய மல்டிபிள் கேட்டலாகை கிரியேட் பண்ண முடியும் டேட்டா பிரிக்ஸ் ஒரு ஒர்க் ஸ்பேஸில். இல்லைன்னா ஒரு டேட்டா பிரிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸில் ஒன் கேட்டலாக் மட்டும்தான் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, அந்த ஒன் கேட்டலாக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கீமாஸ் இல்லைனா டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நீங்கள் n நம்பர் ஆஃப் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் டேபிள்ஸ், வியூஸ், ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் எத்தனை வேணுமோ உங்களுக்கு விருப்பப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போது டேட்டா பிரிக்ஸோட ஆர்கிடெக்சரோட இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இருங்க கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டயக்ராம் தெரியும். இந்த டயக்ராமை நானே போட்டேன், நீங்களும் உங்களுக்கு ஒரு டயக்ராம் போட்டுக்கோங்க, அப்போ தான் புரியும். டேட்டா பிரிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது, 2 ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது, ஒரு மெட்டா ஸ்டோரோட கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். சரிங்களா? ஒரு மெட்டா ஸ்டோருக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேட்லாக். இப்போதைக்கு நீங்கள் கேட்லாக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்டர்னல் லொக்கேஷன், ஸ்டோரேஜ் கிரெடென்ஷியல்ஸ் அப்படிலாம் என்னன்னு சொல்லிட்டு நான் போக இருக்க வீடியோவில் சொல்கிறேன். ஒரு கேட்லாக்குள்ளே நீங்கள் எத்தனை ஸ்கீமா வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அது உங்கள் விருப்பம். ஒரு ஸ்கீமாக்குள்ளே டேபிள்ஸ் இருக்கும். டேபிள்ஸ்னால் என்ன? எஸ்கியூஎல் டேபிள்ஸ். ஓகே, வியூஸ் இருக்கும், அதுவும் எஸ்கியூஎல் வியூஸ். வால்யூம்ஸ் இருக்கும். வால்யூம்ஸ்னால் அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவீங்க. ஃபங்க்ஷன்ஸ்னால் எம்எல் மாடலுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட் ஹைரார்க்கியில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கிரியேட் பண்ணுவீங்கன்னா யூனிட்டி கேட்லாக்குள்ளே கேட்லாக் தான் கிரியேட் பண்ணுவீங்க. அதான் ஃபஸ்ட் ஹைரார்க்கி. ஓகே, அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்கீமா, அதான் டேட்டா பேஸுன்னு அதை நீங்கள் செகண்டாக கிரியேட் பண்ணுவீங்க. அதுக்குள்ளே உங்களோட விருப்பம் கைஸ், நீங்கள் என்ன வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம், வியூஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், வால்யூம்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அது உங்களோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு டேட்டா பிரிக்ஸ்னால் என்ன, யூனிட்டி கேட்டலாக்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஒரு வேளை இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக போடுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே.